உக்ரைன் போரில் இதுவரை 3,50,000 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் கூட ஆய்வு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே உச்சபட்ச போர் நிலை வலுவடைந்திருக்கிற நேரத்தில் உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரில் இரு தரப்பிலும் இதுவரை சுமார் 3,50,000 வீரர்கள் உயிரிழந்ததாக அமெரிக்காவின் போர் திட்டம் மற்றும் சர்வதேச ஆய்வு மையம் CSIS தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் நடைபெற்று வரும் உக்ரைன் போரில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டை சேர்ந்த 14 லட்சம் வீரர்கள் படுகாயமடைந்தார்கள். இரு தேசங்களிலும் 14 லட்சம் வீரர்கள் படுகாயமடைந்தார்கள். அவர்களின் காயம் எந்த அளவிற்கு வலிமையானது என்பது அதைவிட மோசமான செய்தி. இதில் ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 10 லட்சமாகவும் உக்ரைன் வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 4 லட்சமாகவும் உள்ளதாகவும் கூட அமெரிக்காவின் CSIS தெரிவித்து உள்ளது. இந்த எண்ணிக்கை இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இரு நாடுகளும் அடைந்துள்ள மிகப்பெரிய போர்க்கள இழப்பாகும் என்பதும் அதன் செய்தியாகும். காயமடைந்த 10 லட்சம் ரஷ்ய வீரர்களில் 2.5 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளார்கள். உக்ரைன் தரப்பில் 60,000 முதல் 1 லட்சம் வீரர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளதாகவும், ஆக மொத்தம் நாம் ஏற்கனவே சொன்ன இந்த தரவுகளை கூட்டினால் 3.5 லட்சம் அளவிற்கு வரும் என்றும் சொல்லப்படும். 3 லட்சத்திற்கு மேலாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாகும். ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் ரஷ்ய வீரர்களின் அதிகம் இருப்பதும் ரஷ்யா தற்போது சந்தித்து வரும் சிக்கலில் ஒரு பெரும் அழுத்தத்தை ரஷ்ய அரசும் அந்நாட்டின் இராணுவமும் சந்தித்து வருகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் உக்ரைன் வீரர்களின் உயிரிழப்பு மிக மிக அதிகம். 60,000 1 லட்சம் என்பது மிக அதிகமான தொகைதான். உக்ரைனை விட பல மடங்கு மக்கள் தொகையை கொண்ட ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியாவும் ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பி வருகிறது. எனவே வீரர்களின் உயிரிழப்பு ரஷ்யாவை மிக மிக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. போர் முனைகளில் உக்ரைன் வீரர்கள் தங்களை விட பல மடங்கு எண்ணிக்கையிலான ரஷ்ய வீரர்களை எதிர்கொண்டுள்ளார்கள். ஒவ்வொரு 2.5 லட்சம் உக்ரைன் வீரர்களுக்கு எதிராக 4 லட்சம் ரஷ்ய வீரர்கள் போரிட்டு வருகிறார்கள். அதாவது உண்மையிலே மக்கள் தொகையில் ரஷ்யாவை விட மிக குறைந்த எண்ணிக்கையிலான உக்ரைன், ரஷ்யா தன் 2.5 லட்சம் உக்ரைன் வீரர்களுக்கு எதிராக 4 லட்சம் ரஷ்ய வீரர்கள் போரிட்டு வருகிறார்கள். சற்றேறக்குறைய ஆர்மி பலத்தில் உக்ரைன் வீரர்களை விட 1.5 லட்சம் அதிக படைகளை இக்களத்தில் ரஷ்யா அனுமதித்திருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. கடந்த ஓராண்டுக்கு மேலாக பல்வேறு போர் முனைகளில் ரஷ்யாவின் முன்னேற்றம் முழுவதுமாக நின்றுவிட்டது. மற்ற பகுதிகளிலும் நாள் ஒன்றுக்கு 165 அடி தூரம்தான் ரஷ்யா முன்னேற்றம் கண்டு வருகிறது. தற்போது உக்ரைனின் 19% பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. ஆனால் இதில் கடந்த 2024 ஆண்டு ஜனவரிக்கு பிறகு ரஷ்யா கைப்பற்றிய பகுதி 1%க்கும் குறைவுதான். மேலும் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற உக்ரைன் உள்நாட்டுப் போரின் போது ரஷ்யா கைப்பற்றிய கிரிமியா தீபகற்பமும் 7% இதில் அடங்கும். அந்த வகையில் 2022 ஆண்டு போர் தொடங்கியதற்கு பிறகு உக்ரைனின் வெறும் 12% பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யா 2.5 லட்சம் போர் வீரர்களை இழந்துள்ளது. இதன் மதிப்பும் உயிரின் அளவும் மிக அதிகம் என்பதுதான் ரஷ்யாவுக்கு பெரும் இழப்பான செய்தியாகும். மனித உயிரிழப்புகள் மட்டுமன்றி இந்த போரில் ரஷ்யா தனது கருங்கடல் கடற்படை பிரிவின் 1/3 பகுதி கப்பல்களை ரஷ்யா இழந்துள்ளது. அத்துடன் உக்ரைன் உளவுப்படை அண்மையில்
இரகசியமாக திட்டமிட்டு நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தொலைதூர குண்டுவீச்சு விமானங்களில் 1/3 பகுதி அழிக்கப்பட்டது. அதாவது 41 தொலைதூர குண்டுவீச்சு ஸ்ட்ராட்டஜிக் விமானம் Tu-95, Tu-22 ஆகிய பலம் வாய்ந்த 41 விமான இழப்பு ஏற்பட்டது. இதன் மூலமாக ரஷ்யாவுக்கு $7 பில்லியன் சேதாரம் ஏற்பட்டது. இந்த ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவின் தொலைதூர குண்டுவீச்சு விமானங்களில் 1/3 பங்கு அளிக்கப்பட்டது. குறிப்பாக சொன்னவென்றால் 100% ரஷ்ய விமானப்படையின் பலத்தில் 34% உக்ரைன் அழித்திருக்கிறது. மேலும் ரஷ்யாவின் முக்கிய தளபதிகளை உக்ரைன் உளவுப்படை குறிவைத்து கொண்டுள்ளது. போரில் கொல்லப்பட்ட சக வீரரின் உடலை எடுத்துச் சென்ற உக்ரைன் படையும் ரஷ்ய படைகளும் போரில் மிக கடூரமான தாக்குதல்களை பரஸ்பரம் நடத்தி வந்தார்கள். உக்ரைனை விட மிகப்பெரிய இராணுவ பலம் வாய்ந்த நாடாக ரஷ்யா திகழ்ந்தாலும் இந்த போரில் மிகச்சிறிய நிலப்பரப்புக்காக பெரும் எண்ணிக்கையில் வீரர்கள் தளவாடங்களை ரஷ்யா இழந்து வருகிறது. இந்த சூழல் நீடித்தால் எதிர்காலத்தில் அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்காவின் CSIS அதாவது போர் திட்டம் மற்றும் சர்வதேச ஆய்வு மையம் தனது கணக்கில் இந்த குறிப்பை தெரிவிக்கிறது. உக்ரைன் போரில் 3.5 லட்சம் பேர் இறந்ததில் ரஷ்யாவின் சார்பில் மட்டும் 2.5 லட்சம் பேர்களும் உக்ரைனின் சார்பில் கிட்டத்தட்ட 60,000 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர ரஷ்யாவினுடைய கடற்படை அண்மையில் நடைபெற்ற இராணுவ தாக்குதலில் ட்ரோன் தாக்குதலில் 34% ரஷ்ய விமானங்கள் இழப்பேற்பட்டிருக்கப்பட்டது. போர் என்பது எளிதான ஒன்றல்ல. ஆரம்பிப்பது என்னவோ எளிதானது. அதை நிறுத்துவது 2 தரப்புக்கும் அபாயகரமான பல செய்திகளை உலகம் முழுவதும் போர் என்பது மௌனிக்கப்பட வேண்டும் என்பதே இச்செய்தியின் சாராம்சமாகும். நன்றி.